1972 நான் சேபர் முதலாக பணிக்கு சேர்ந்த காலத்தில் ஒன்லி பாய்ஸ் ஹை ஸ்கூல் அது. அப்போ நான் எனக்கு பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தில் எனக்கு முழு விருப்பம். இப்போ ராமாயணத்தில் ஒரு 4000 பாட்டு தெரியும், எனக்கு மகாபாரதத்தில் 5000-4000 பாட்டு தெரியும், சங்க இலக்கியத்தில் ஒரு 400-500 பாட்டு தெரியும். அதெல்லாம் வேறு, அந்த காலம் அப்படி வெறி கொண்டு படித்த காலம். அப்போ அந்த பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தில் நாடகம் போடுறேன் சார், நான் ஒரு 20 நிமிடம் எனக்கு அலாட் பண்ணாங்க ஆண்டு விழாவில். எல்லாமே பசங்க, 7ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு பையன், 8ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு பையன், 6ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு பையன், 3 பேரை செலக்ட் பண்ணேன். 6ஆவது கிளாஸில் இருக்கிறவங்க பொடி மாசு, கொஞ்சம் பொடியாக இருக்கும் அது. அதுக்கு தான் கிருஷ்ணன், கண்ணன் மாதிரி நீ வரணுண்டான்னு. ஓகே சார் அப்படின்னா. இந்த 7th படிக்கிறான் பாருங்க, அவன் கொஞ்சம் அப்படியே நளினமாக இருப்பான், நீ தான்டா பாஞ்சாலி வேஷம் உனக்குன்னு. இந்த 8வது படிக்கிறவன் கொஞ்சம் முரடாக இருப்பான், நீ தான்டா பாஞ்சாலிக்கு துயில் உரியிற மாதிரி வரணும் துச்சாதனன்னு. எல்லாருக்கும் 3 பேருக்கு செலக்ட் பண்ணி 3 பேருக்கு வசனம் டைலாக் எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. இந்த துச்சாதனன் நடிக்கணும்னு மட்டும் சொன்னேன், டேய் அவன் கட்டிங்கிறது ஒரே போடவே, நீ உருவிடாத, ஒரு மாதிரி பாவனை பண்ணு. ஓகே சார். இந்த கண்ணனாவது இல்லை, இந்த பாடுறா, இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. ஸ்க்ரீனில் அப்போ நாடகம் ஆரம்பிக்கும் போது உன்னை ஏற்ற முடியாது, அதுக்கு முன்னாடியே ஒரு பலகை போட்டு உன்னை உட்கார வச்சிடறோம். ஒரு 10 புடவை அவன் கையில் கொடுத்துருவேன், பாஞ்சாலி இங்கே வசனம் பேசுவோம், ஒவ்வொரு புடவையாக விடு அப்படின்னும். ஓகே சார்ன்ட்டான். அவனை 5:30 மணிக்கெலாம் ஏற்றி உட்கார வச்சு, பாவம் பிள்ளை பசியாக இருக்குமென்னு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி மேலே வச்சிட்டோம். 10 புடவையும் வச்சாச்சு. 7 மணிக்கு என் நாடகம் வருது. பாஞ்சாலியாக நடிக்கிறவன் வந்து நிற்கிறான். அப்போ ஒருத்தன் என் காதாண்டவன் சொல்கிறான், பாஞ்சாலியாக நடிக்கிறவனுக்கும் துச்சாதனா நடிக்கிறவனுக்கும் 5 மணிலேருந்து தகராறுன்னா. இன்றைக்கி நாடகம் ஏதோ தகராறில் தான் ஆக போகுதுன்னு மனசுக்குள்ள. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. சரி நடக்கட்டும் ஆண்டவன் பார்த்துக்கான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன். பாஞ்சாலியாக நடிக்கிறவன் வந்து நிற்கிறான். இந்த துச்சாதனை வந்தான், ஆடி விலைப்பட்ட தாதினி உன்னை ஆழ்பவன் அண்ணன் சுயோதனன் சர்சன் உரி போட்டான். ஏன்னா அவனுக்கு பிரச்சனை தகராறு இல்லை, அந்த வெறுப்பை தீர்த்துக்கினான், உரி போட்டான். இந்த பாஞ்சாலி நடிக்கிற பையன் பேண்ட் ஷர்ட்டோடு நிற்குது. ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரியாக சிரிக்கிறாங்க. இந்த பையன் ஆபத் பாண்டவா நாதரட்சகான்னு பார்க்குறான் நிமிந்து. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், நேரம் அவன் பிஸ்கெட்டு தின்னு தண்ணியை குடிச்சு விட்டு தூங்கிடுது. அந்த 10 புடவையும் தலையாணி மாதிரி வச்சுன்னு தூங்கி விட்டான். புடவையும் வரல, ஒன்றும் வரல. இந்த பையன் பாஞ்சாலியா நடிச்சான் பாருங்க, அவன் அடித்தான் பாருங்க ஒரு வசனம், ஆபத் பாண்டவா அநாத ரட்சகா கோவிந்தா மாதவா யாதவா கேசவா மதுசூதனா முரளிதரா, இந்த பாவி துச்சாதனிடத்திலிருந்து எனக்கு ஆடை கொடுத்து காப்பாற்று என்று உன்னை நான் வேண்டினேன், என்னை ஆண் பிள்ளையாகவே மாற்றி விட்டாயடா. நான் ஐயா இது நான் எழுதாத வசனையா சார். அந்த வருஷம் நாடக ஆண்டு விழாவில் எந்தது தான் சூப்பர்ன்ட்டான் எல்லாம் சார். அவனை எப்படி ஆளாக்கிச்சு பார்த்தீங்களா, எப்படி அவனை உயர்த்தது பார்த்தீங்களா. நான் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறேனோ நான் அதுவாகவே மாறுவேன். இதுதான் உபனிஷதம் சொல்லக்கூடிய உண்மையான செய்தி. நிறைய செய்திகளை உள்வாங்கணும் சார். ஒரே சப்ஜெக்டு அது இது எப்போ பார்த்தாலும் மேத்ஸ் அவனுக்கு அலர்ஜி ஆகி போகுது. கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் படிக்க சொல்லணும், கதை சொல்லணும். அந்த காலத்தில் கதை சொல்லியே நம்மளை மடமாத்தம் பண்ணான். இன்றைக்கி யார் கதை சொல்கிறான்? ஆனால் பையன் பேரன் சொல்கிறான் கதை தாத்தாவுக்கு, எல்கேஜி யூகேஜி. அவன் என்னம்மா பேசுகிறான், அதையாவது நம்ம ரசிக்கிறோமா? ஒரு பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது, அவங்க அப்பங்கிட்ட போய் கேட்குது, டாடி இன்றைக்கி ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங். அவர் கேட்குறாரு, அது என்னடா ஸ்மால் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் கேள்விப்பட்டுக்கிறேன், அது என்ன ஸ்மால்? அட உனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, அப்பப்போ உன்னை அம்மா சொல்கிறது சரியாகுது. ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்லாம் என்ன நினைக்கிற நீ? நானும் எங்கள் மிஸ் 3 பேர் தான். இது எதோ தப்புன்ட்டு வந்துக்குது. உங்கள் அப்பாவை கூட்டின்னு வேணா நிற்கிறாங்க. ஆமாம், உன்னை கூட்டின்னு வர சொன்னாங்கன்னாக்கா என்கொயரி பண்ணி உதைப்பாருன்னு தெரிஞ்சு அதை ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்னு டெவலப் பண்ணாமல் பார்த்தீங்களா சார்? அவனுடைய அறிவுத்திறமையை பாராட்டுங்க சார். புத்திசாலித்தனம் வேற, திறமை வேறையா. திறமை வேற, 100க்கு 100 வாங்கின்னு வரான் பாரு, அது திறமை. அப்பா நான் 100க்கு 100 வாங்கிட்டான், நீ என்னப்பா நினைப்ப? ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துடும்டா. அப்படிலாம் உனக்கு வரக்கூடாதாமா 30 வாங்கிறேன். அவன் சூழ்நிலை தனக்கு பாதகமாக இருந்தாலும் அதை சாதகமாக்கி கொள்கிறான் பார்த்தீங்களா? இந்த திறமைதையா வாழ்க்கைக்கு வேணும். இது வேணும். அதையும் படிங்க, அதை நீங்கள் அதை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுங்க.
பாவம் சார் பிள்ளைங்க. ஏதாவது ஒரு இடத்துல யார் பெற்ற பிள்ளையா இருந்தால் என்ன சார், பாதிக்கப்படுறது ஒரு தமிழ்நாட்டு பிள்ளைன்னு மனசு கவலைப்படணும் சார், மனமிட்டு அடணும் சார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு அருட்பிரகாசர் வள்ளலார் பிறந்த மண்ணியா அந்த மண். நம்ம இந்த நீட் எழுதுகிற பசங்க பாவம்யா, அவனை முடியலன்னா விட்டுடுன்றேன். அவனை ஏன் தொந்தரவு பண்ணுறேன்ற நான். எந்த தொழிலில் பிரச்சனை இல்லை. அதனால தான் சொன்ன பெற்றோர்களுடைய பெரிய ஒரு பேராசை சில நேரங்களில் பிள்ளைகளை பிரச்சனைகளுக்கு உரியதாக்கிடுது. வரமிருந்து பெற்ற பிள்ளை அதுவே சாபமாகி விடுகிறது. நாமே இது பண்ணிடுறோம் சார். அவனால் வரலன்னா விடுறு, நீ மருத்துவர் அவனை விடுபடுறா, இந்த மருத்துவர் ஆனால் தானே விடு, தேவையில்லை. ஆனால் ஒரு மருத்துவர் இந்த நாட்டில் என்ன சேவை செய்வாரோ அதை வேறு விதத்தில் செய், அப்படி சொல்லலாம்ல. அவன் வாழ பிறந்தவன் சார், வாழ பிறந்தவன். அதுக்கு தான் இந்த நாட்டில் சொல்லியிருக்காங்க, உறவுகளும் வேணும், உறவை தாண்டிய நட்பு வேண்டும்னு சொல்லி கொடுத்தான். நட்பு இல்லாமல் வாழ முடியாது. நமக்கு ஆறுதல் சொல்கிறவனே நண்பன் தான். இதெல்லாம் படிக்க முடியாது. சொல்கிறத கற்றிலனாயினும் கேட்கன்னாரு திருவள்ளுவர். என்ன அருமையான ஞானி அவர். அடுத்த மாதம் திருவள்ளுவர் சிலை திறக்கிறாங்க பாரிஸில். நான் தான் அதை 1 மணி நேரம் சொற்பொழிவு பண்ணுறது, நான் தான் சீஃப் கெஸ்ட் பேச்சாளராக போகிறேன். முதலாக பாரிஸில் முதலாக வெங்கல சிலை திறக்கிறாங்க. பாண்டிச்சேரி சிஎம் தான் திறக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, கற்றிலனாயினும் கேட்க கெஞ்சிறார் சார் நம்மளை. டேய், நீ படிக்காட்டாலும் காதால கேள்றா. அதனால தான் அந்த திருக்குறளில் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, ஒரே குறளில் ஒரே சொல்ல 5 தடவை பயன்படுத்துகிறார். கெஞ்சிறார் நம்மளை. கற்றிலனாயினும் கேட்க அகுது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. படிக்காட்டாலும் பரவாயில்லரா, மற்றவங்க சொல்கிறத காதாலையாவது கேளு. அது காதால கேளு. அதனால்தான் உங்களுக்கு யாராவது சொல்லியிருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு எழுதின புத்தகத்தில் அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஊசிக்கு கூட அந்த ஓட்டைன்னு சொல்கிறது இல்லை, நம்ம துவாரம்னு சொல்கிறது இல்லை. ஊசி ஒரு முனை கூர்மையாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஓட்டை இருக்குது, அது ஓட்டைன்னு சொல்கிறது இல்லை. பெரியவங்க காதுன்னு சொல்கிறான் இல்லையா? காதில் என்ன நுழையுது? ஊசியின் காதில் என்ன நுழையுது? நூல். நூல் என்றால் புத்தகம்னு ஒரு அர்த்தம் இல்லையா? என்ன அருமையாக வச்சுருக்காங்க தமிழன் பேர். அந்த ஊசியின் ஓட்டன் சொல்லலை சார், துவாரம்னு சொல்லலை சார். அதை காது என்ன சார்? அதுக்கு சாட்சி என்ன தெரியுமா? காதற்ற ஊசியும் வாராது காணும் கடவழிக்கன்னு பட்டினத்து சுவாமிகள் பாடினார். காதில்லாத ஊசி கூட கடைசி வரைக்கும் வராதுரா, உன் வாழ்க்கை அதுதான் அப்படின்னு நிலையாமையை பற்றி சொல்ல வந்த பட்டினத்து சுவாமிகள் பாடின பாட்டு அது. அதுலேருந்து என்ன தெரியுது? ஊசிக்கு ஒரு காதுடா மனிதா, உனக்கு 2 காது கடவுள் கொடுத்துருக்காண்டா. அந்த ஒரு காதில் நுழைஞ்ச நூலே கிழிஞ்ச ஆடையை தச்சு மனுஷனுடைய மானத்தை காப்பாத்துதுடா. உன் 2 காதில் நுழையிற நூல்கள் இந்த சமுதாயத்தையே மாற்றுறதுக்கு தயாராக இருக்கணும்டான்னு சொன்னான். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதான் என் நூல்கள் சாதிக்கிற சாதனை. எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது நூல்களில், புத்தகங்கள். சாதாரணமானது எண்ணிக்கையே அடங்காது புத்தகங்கள். இங்கே வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது யார்? நீங்கள் தேடினால் தேடாததும் கிடைக்கும்னா ஒரு ஞானி. தேடினுங்க, நீங்கள் தேடுங்க. ஒன்றை தேடினீங்கன்னா தேடாதது கூட உங்களுக்கு உதயமாகும், கிடைக்கும். இந்த கருத்தை நான் எங்கேயோ தேடணும்னு நினச்சேன், இன்னைக்கு கிடைச்சிதா? கிரஹாம்பல், அலெக்சாண்டர் கிரஹாம்பல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவருடைய சம்சாரம் தமார செவிடு, கத்தனா கூட கேட்காது. ஆனால் அந்த மனுஷன் நல்ல மனுஷன். இது காது கேட்கறதுக்கு ஒரு கருவி பண்ணணும்னு ஆரம்பித்தார். எவ்வளோ நல்ல மனுஷன் பாரு. நம்மலாம் விட்டுருவோம், ஒரு தொல்லை விடு, என்ன வேணாலும் திட்டலாம். ஆனால் அந்த மனுஷன் நல்ல மனுஷன். காது கேட்கறதுக்கு ஒரு கருவி பண்ணணும்னு ஆரம்பித்தார். அந்த கருவி வரல, அது டெலிஃபோனாக தான் மாறிடுச்சு அவருக்கு. அவர் கண்டுபிடிக்க முனைந்தது காது கேட்குற கருவி, கண்டுபிடிச்சது டெலிஃபோனு. தேடினால் தேடாததும் கிடைக்கும். நம்ம தேடணும் சார் ஒவ்வொரு புத்தகத்தை. சாதாரண ஒரு நூல் என்பது ஒரு எழுத்தாளனுடைய உயிரியா.
நிறைய பேர் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நிறைய பேர் எல்லாமே கூகுளில் போகிறான், நெட்டில் ஓப்பன் பண்ணுறான், டக்கு டக்கு டக்குன்னு. அதில் வந்து ஒரு சுவை கிடையாதுயா, சுவாரஸ்யம் கிடையாதுயா. ஒரு புஸ்தகத்தை எடுத்து பெரட்டி அப்படியே கோடு போட்டு அண்டர்லைன் பண்ணி அந்த வரியை ரசித்து நாம் ரசனையாக்கிக்கிற தன்மை இருக்குது பற்றியா? அதில் இருக்கிற ஆனந்தம், மகிழ்ச்சி ஒரு நிஜமான குழந்தைய கையில் வச்சு கொஞ்சற மாதிரி அது ஒரு புத்தகத்தை கையில் வச்சு படிக்கிறது. நிறைய விஷயங்கள் இருக்கியா. ஏன்னா நம்ம வந்து எப்போ எது நிகழும்னு யாராலும் சொல்ல முடியாது. அந்த அனுபவம் எப்படி வரும்னு நான் ஆசிரியராக இருந்தவன் சொல்கிறேன். ஏறத்தாழ 36 இயர்ஸ் அந்த பிள்ளைகளோடு நான் நெருங்கி பழகினேன். மேக்சிமம் என்னுடைய சீனியாரிட்டி, என்னுடைய டிகிரி, அது இதெல்லாம் நான் பார்க்கறது கிடையாது. இந்த 6, 7, 8 தாண்டதே இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட தான் உட்காந்துருந்தேன். உலக தலைவர்லாம் அங்கே தான் இருக்கிறான். அருமையான பசங்க, அப்படியே நெருங்கிடுவேன். எடுத்த உடனே அந்த புத்தகத்தை எடு, பாடம் நடத்து, ஒரு 10 நிமிஷம் அவனோட ஜாலியாக பேசிட்டு அவனை ஒரு மகிழ்ச்சியாக வச்சு அவனை ஈர்த்து, ஏன் தெரியுமா, என்னை பிடித்தால்தான் நான் நடத்துகிற பாடமும் பிடிக்கும். என்னை பிடிக்கலைன்னா நான் என்ன தலைகீழ நின்னாலும் அவன் மண்டையில் ஏறவே ஏறாது. மகா கட்டிக்கார பசங்க. அவனை நான் ரொம்ப ரசிப்பேன். ஐயா, பிள்ளைகளை ரசிங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். அவனை வெறுக்காதீங்க. வெறுத்து பேசுனீங்கன்னா எதுவுமே இப்போ இருக்கிறதும் போடும். ரசிங்க. போர்டில் எழுதுறேன், சென்றிடுவீர் 8 திக்கும்னு எழுதுனேன். திரும்பி பார்க்குறான், 39 பேரை காணோம். அதான் வாத்தியார் தான் எழுதிட்டாரு, சென்றிடுவீர் 8 திக்கும்னு. ஆமாம் 8 திக்கும் போட்டான். ஒரே ஒரு பையன் மட்டும் உக்காந்தான். சார் சபாஷ், வெரி குட்னு அவன் சொன்னான். நன்றி கெட்ட பசங்க சார், சொல்லாமல் கொள்ளாமல் போட்டான். நான் சொல்லிட்டு போகலான்னு உக்காந்துங்கிறான். ரசிங்க சார். இந்த நாட்டில் தான் சார் குழந்தைகள் தினம்னு ஒன்று கொண்டாடுறான். எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது சார். குழந்தைகள் தினம் என்று ஒன்றை கொண்டாடாதீர்கள், குழந்தைகளை தினமும் கொண்டாடுங்கள். என்ன அழகு, என்ன ஆனந்தம். கடவுள் மறுபிறவியா குழந்தை. அவங்ககிட்ட பேசி பாருங்க. நான் நம்ம நாட்டில் தேதி கண்டுபிடிச்ச மாதிரி உலகத்தில் எவனும் கண்டுபிடிக்க முடியாது. பிப்ரவரி 14 காதலர் தினம். நவம்பர் 14 சரியாக 10 மாதம் இடையில. என்ன டெக்னிக்காக தெரிஞ்சு வச்சானா அவன், தெரியாமல் வச்சானா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சும்மா இருக்கிற நேரத்தில் இப்படி தான் ஏதாவது குறைஞ்சுன்னு இருப்பேன். ரொம்ப குழந்தைகள் வைரங்கள், அவர்களை திட்டாதீர்கள், தீட்டுங்கள் என்று தான் நான் நிறைய பெற்றோரிடத்தில் சொல்கிறது. தீட்டுங்கய்யா, அவனை தட்டி கொடுங்கய்யா, ஊக்கப்படுத்துங்கய்யா, உற்சாகப்படுத்துங்க. தேசத்தின் சொத்தே நாளைய தலைமுறை அவன்தான்யா. நேற்றைய தலைமுறை என் தாத்தாவும் பாட்டியும் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் எனக்கு நிறைய கொடுத்தாங்கய்யா. நாம் அவனுக்கு என்னையா கொடுக்குறோம்? படி 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 படி, மார்க் வாங்க மார்க் வாங்க மார்க் வாங்க, வெளிநாட்டுக்கு ஓடிப்போ. அவன் என்ன பண்ணுவான், அங்கே போய் செட்டில் ஆகிடுறான். அது அம்மாவும் அப்பாவும் அது ஊட்டையே முதியோரில் மாக்கின்னு உட்காந்துங்குது. இது என்ன லைஃப், இது என்ன ஸ்டைலுன்னே தெரியல. யார் யார் வீட்டு பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போகாமல் அப்பா அம்மாவோட கூடனா கொடுத்து வச்ச புண்ணியமாங்க வீடியாது. சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படு. எதுலேயுமே மகிழ்ச்சி பார்க்கறது நம்ம மனசில் தான் இருக்குது. அதான் மனசை படிங்கன்றேன். மனசை படிக்காத வெறும் படிங்க, அதையும் படிங்க, புத்தியில் ஏற்றுங்க, அது மனசை படிங்க. மனசு தான் சார் தீர்மானிக்குது. இது நல்லதா, இது கெட்டதா, இது செய்யலாமா வேணாமா, இதான் மனசான தீர்மானிக்குது. நான் உன்னை ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஐயா இருக்கிறாங்க, ஜெயராம் ஐயா இருக்காங்க. ஒரு 10 கிலோ ஊட்டி உருளைக்கிழங்க ஒரு பையில் போட்டு, 10 கிலோ ஊட்டி உருளைக்கிழங்க பையில் போட்டு, ஐயா இதை வந்து இந்த ரோடு வரைக்கும் தூக்கின்னு போங்கன்றார். எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். எதுக்கு நம்மளை இந்த கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நினைப்பேன். நினைக்க மாட்டேனா? நினைப்பேன். திரும்பி வந்துட்டேன். அதே ஐயா ஒரு அழகான குழந்தை, அதுவும் 10 கிலோ. அந்த குழந்தைய என் கையில் கொடுத்து, புலவரையா அந்த குழந்தைய தூக்கிட்டு வாங்கலாம் அந்த கார் வரைக்கும்ன்றார். அந்த குழந்தைய மாற்றி கொஞ்சி குலாவி சந்தோஷமாக எடுத்துகிட்டு வருவேன். அதே 10 கிலோ தான் எடை இருக்குது அந்த உருளைக்கிழங்கு பையும். அதே 10 கிலோ தான் அந்த குழந்தையும். ஒன்று சுமையாக தெரிகிறது, இன்னொன்று சுகமாக தெரிகிறது. இதை தீர்மானிக்கிறது எது? சுமையோ சுகமோ சுமக்கிற பொருளில் இல்லை, சுமக்கிற மனிதனுடைய மனதை பொறுத்தது தான். நீங்கள் இஷ்டமாக பார்த்தா அது இஷ்டம், கஷ்டமாக பார்த்தா அது கஷ்டம். எவ்வளோ பேர் அன்றைக்கி வீட்டுக்காரங்க கூட என்னம்மா பார்க்குறான், அறிவு ஜீவி அவன். அங்கே என்னையா பொட்டுன்னு சத்தம் கேட்குதுன்னு அந்த அம்மா சம்சாரம் கேட்டுது. 3 பொம்பளையை அடிச்சுட்டே 2 ஆம்பளையை அடிச்சுட்டேன்னா அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுது.
ஈல எப்படியா பொம்பளையே ஆம்பளையும் கண்டுபிடிச்ச அதிசயமாகுதுன்னு. இல்லை 3 ஈ வந்து டிவி மேலே உட்காந்துது, 2 ஈ வந்து பீர் பாட்டில் மேலே உட்காந்துதுன்னா அது போகிற இடத்த வச்சு அவன் கண்டுபிடிச்சிருக்கான். நீங்கள் என்னைக்காவது வீட்டில் உட்காந்துன்னு கலகலப்பாக பேசியிருக்கிறீங்களா? அதுவும் காணாமல் போச்சியா? கலந்து பேசினால் கலவரமே வராது. கோர்ட்டுக்கு ஏன் சார் போகிறான்? மனிதனை படிக்கலை, மனிதனை படியுங்கள். மனிதனை படிச்சீங்கன்னாக்கா நீங்கள் கோர்ட் வாசலில் போக மாட்டீங்க சார். இந்திய நாட்டு கலாச்சாரம் எவனாலும் அந்த கலாச்சாரத்தின் மீது கை வைக்க முடியாது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாடு நிறைந்த பூமியாக இது வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதமான பூமியாது, சாதாரணமானது இல்லை இது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு? அன்றைக்கி கல்யாணம் பண்ணோம்னா கோயிலுக்கு போனோம், இன்றைக்கி எல்லாமே கோர்ட்டுக்கு போகிறோம். அது கலாச்சாரம் வரலாமா நமக்கு? 6 மாதத்துக்கு முந்தி ஒரு கோர்ட்டில் கேஸ் வருது. ஜட்ஜ் ஐயா சொல்கிறாரு, டேய் சேர்ந்து வாழுங்கடா, எதுக்கடா என்ன அந்த பாவத்தை நான் என் கையால் செய்ய சொல்கிறீங்க, சேர்ந்து வாங்கடா போ. அவன் சொல்கிறான், நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஜட்ஜ் ஐயா, நான் முடியாது, அது இனி பிரித்து விட்டுருணும். டேய் தீர்ப்பை எழுதிடுவேன், லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன் கேட்டு எழுதுங்க ஐயா. சரி எழுதிட்டு படிக்கிறாரு, கவனமாக கேளு, அதிர்ச்சி அடையாதன்னார். உங்களுக்கு பிரிவினை கொடுத்துட்டேன், அடுத்த மாதம் ஜீவனாம்சமாக உன் சம்சாரத்துக்கு உன் சம்பளத்தில் பாதி கொடுத்துடணும்னு. அவன் கூண்டில் நின்று கலகலன்னு சிரிக்கிறான்யா. ஜட்ஜ் ஐயாவுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டார். என்னடா வருத்தப்படுவேன்னு பார்த்தா சிரிக்கிற? இல்லை ஏஜமா, 10 வருஷமாக முழுசும் கொடுத்துன்னு அடுத்த மாதத்துலேருந்து பாதியாவது எனக்கு கிடைக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமாகுது எனக்கு. இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பன்னு தெரிஞ்சிருந்தால் 5 வருஷத்துக்கு முந்தைய கேஸ் போட்டிருப்பேன். இப்படி இருக்கலாமா வாழ்க்கை? அம்மா வீட்டத்துலையும் அப்பா வீட்டத்துலையும் படிக்கலையா? நமக்கு ரோல் மாடலே அப்பாவும் அம்மாவும் தான் ஐயா. ரோல் மாடலே அப்பாவும் அம்மாவும் தான். அதனால தானே கேட்குறான், யாருடைய பிள்ளைனே? இன்னாருடைய பிள்ளையா? சபாஷ். இன்னாருடைய குடும்பமா? அற்புதம். அதனால தான் 3 தலைமுறையை பேர் சொல்கிறோம். அதுக்கு மேலே தெரியாது, அது வேறு விஷயம். 3 தலைமுறையினுடைய பெருமைகளை காப்பாற்றுகிறது. இன்றைக்கி என்னாச்சு? முதல் பட்டதாரி ஒரு குடும்பத்தின், படிக்காத குடும்பத்திலேருந்து ஒருத்தன் படித்தான்னா என்ன சொல்கிறோம்? நம்ம முதல் பட்டதாரின்னு சொல்கிறோம். முதல் பட்டதாரி என்று சொல்வது பெருமையாக இருக்கிறது. ஆனால் குடும்பத்தின் கடைசி விவசாயி என்று சொல்லுகிற போது நமக்கு வருத்தமாகவும் இருக்கிறது. ஏன்னா நம்ம பண்பாடு என்ன, வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். இது விவசாய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த போடியான். ஒரு பக்கம் வருத்தம், ஒரு பக்கம் பெருமை இருக்கட்டும். அதனால் மனசை படிக்கணும், மனமறிந்து பேசணும். நம்மளை எவ்வளவு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? இடம் பொருள் ஏவல்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கான். எந்த இடத்துல எந்த பொருளில் யார் என்ன பேசுனாங்கன்றது தெரிஞ்சுதான் நீ கோபப்படுறதும் கோபப்படாமல் இருக்கிறதும் அது உன் கையில் இருக்குது. எல்லா இடத்துலையும் எதையும் எல்லாத்தையுமே சீர்படுத்திக்க முடியுமா? சார் நான் 20 வருஷத்துக்கு முந்தி புழல் ஜெயிலுக்கு போனேன், தப்பாக பார்க்காதீங்க. ஆயுள் கைதிகளை 500 பேர் உட்கார வச்சு நான் ஸ்டாப் கேம் ஒரு 1 மணி நேரம் பேசினேன். கைதி ஒருத்தன் நன்றி சொல்ல வந்தான், சிரிக்க சிரிக்க பேசினேன். புலவர் ராமலிங்க ஐயா வாழ்நாள் பூரா நம்ம கூடவே இருந்தால் நல்லா இருக்கும்னா. அப்போ அவன் என்னை ஜெயிலில் தள்ளணும் நான் விரும்புகிறான். என்னை வாழ்த்துறதுக்கு அவனுக்கு அதான் தெரிஞ்சுது. அவன் அவ்வளோ சந்தோஷத்தில் சொல்கிறான்னு அர்த்தம். அது வார்த்தைகள் எந்த இடத்துல யார் எப்படி பேசுகிறான் அதை வச்சு தான் சார் நம்ம தீர்மானிக்கணும். எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் வச்சு நான் தீர்மானிக்கிறோமா? இதெல்லாம் அனுபவ பாடம்ன்ற நான். புத்தகம் வெறும் புத்தகம், நம்ம பாட புத்தகம் கட்டுறது கடுகளவு, கல்லாதது மலையளவு இருக்குது. நீங்கள் போகிற இடம். இன்னொன்று சொல்லட்டுங்களா? எழுதி வச்சுங்க, எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளலாம். எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளலாம். நான் வாத்தியாரே, நான் தான் எனக்கு தெரிஞ்சது நான் தாண்டா கற்றுக் கொடுப்பேன்னு சொல்ல முடியாது. அவங்ககிட்ட இருந்தும் கற்றுக்கலாம். ஈரோடில் பக்கத்தில் சித்தோடில் பேசுகிறேன். மகாபாரதம் 5 நாள் சொற்பொழிவு. அந்த கதையை கேளுங்க. 5 நாள் சொற்பொழிவு. 3 நாள் பார்க்குறேன். ஒரு நல்ல அம்மா, நம்ம உதவியாளர் மாதிரி அம்மா, ஒரு வயசோடைங்க, மூத்த வயசுடைய ஒரு அம்மாவை கூட்டின்னு வந்து எதிரில் சேரில் உட்கார வச்சு ஆட்டோவில் இறங்கி கதையை கேட்டுட்டு வீட்டுக்கு போவோம். நான் 3 நாளாக பார்த்தேன். 4ஆவது நாள் கேட்டேன், அம்மா தாயே உங்கள் அம்மாவான்னு கேட்டேன். இல்லையா எங்கள் மாமியாருன்னு சொல்லி. இந்த நூற்றாண்டில் உன் மாமியாரை இவ்வளவு பவ்யமாக ஆட்டோவில் கூட்டாந்து உட்கார வச்சு பாரத கதையை கேட்டுட்டு ஆயுஷம் போறையே புண்ணியவதி, நீ நல்லா இருப்பேன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். மகாபாரதம் கேட்டால் உசுரே விட்டுருவேன்னு சொன்னாங்க. நானும் 3 நாளாக கொண்டாந்து காட்டுறேன், அது நடக்கலைன்னுச்சு. அதோட நான் அந்த அம்மா பக்கமே திரும்பலை. ஏன்னா அதில் நமக்கும் டேஞ்சர் இருக்குது.
நான் பேசி ஒன்று போன மாதிரி ஆகிடும் இல்லை அது நமக்கும் பாதகமாகுது. சில இடங்களில் சிலதெல்லாம் நம்ம அமைதியாக ஏற்றுக்கணும் சார். அதில் தான் இருக்குது விஷயமே.